வணக்கம் தமிழ் மக்களே. தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பரந்தூர்ல இரண்டாவது விமான நிலையம் வர இருக்குது. அந்த ஒரு விமான நிலையம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. எதனாலனாக்கா சென்னை போன்ற மாநகராட்சியில ஐடி மற்றும் உற்பத்தி தொழிற்சாலைகள், அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ், இது போன்ற பிரிவுகளில் இருந்து அதிகமா முதலீட்டை ஈர்த்து வரும் இந்த ஒரு சூழ்நிலையில பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து இது மாதிரியான வேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக இரண்டாவது ஒரு பெரிய விமான நிலையம் தேவைப்படுது. மேலும் வெளிநாடுகளை இணைக்கக்கூடிய விமான சேவைகள் அதிகமாக தேவைப்படுது. முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் முறையா வந்திருந்தாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி, நம்மளுடைய தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் 2007ஆம் ஆண்டு தமிழகத்தில் சென்னைக்கு மிக அருகாமையில ஒரு விமான நிலையம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பின்னர் 2022 ஜனவரி மாதம் திருப்போரூர், பன்னூர் மற்றும் பரந்தூர் ஆகிய 4 இடங்களை விமான நிலையங்கள் கொண்டு வரதுக்காக தேர்வு செய்யப்பட்டது. பின்னர் ஆய்வுக்கு பிறகு பரந்தூர் என்ற அந்த ஒரு ஊர்ல இரண்டாவது விமான நிலையம் கொண்டு வரதுக்காக கரெக்டான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சென்னையில மீனம்பாக்கத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஒரு விமான நிலையத்துல என்ன மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்குதுனாக்கா 400க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய விமானங்கள் மற்றும் 2 தளங்கள் இருக்கக்கூடிய விமானங்களை கையாள திறன்கள் நம்மளுடைய மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்மளுடைய சென்னைக்கு இரண்டாவதா ஒரு மிகப்பெரிய விமான நிலையம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா பெரிய பெரிய விமானங்கள்லாம் நிற்பதுக்கு ஏர் பிரிட்ஜுகள் இல்லாததாகவும், ஸோ இதனால பல சர்வதேச விமானங்கள் அவங்களுடைய சேவைகளை சென்னையை தவிர்த்துட்டு பெங்களூர் மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்களை சூஸ் பண்ணி அங்க அவங்களுடைய சேவைகளை கொடுத்துட்டு வரதாகவும் தெரிய வந்திருக்கு. மேலும் சென்னை விமான நிலையத்தில் மாதத்திற்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல விமான பயணிகளை கொண்டு இருக்கிறாங்க. இதனால இந்தியாவுக்குள்ள விமான பயணிகள் போக்குவரத்துல 5வது பிளேஸ்ல சென்னை இருக்குது. நம்மளுடைய சென்னை விமான நிலையத்துல 4 முனையங்கள் இருக்கு. அதுல 72% உள்நாட்டு பயணிகள், 22% சர்வதேச பயணிகள் பயணிக்கிறாங்க மற்றும் 6% சரக்கு போக்குவரத்து என்பதால் சென்னை விமான நிலையமானது உள்நாட்டு சேவை மையமா இருக்கு. சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம சென்னையில மிக அருகாமையில பரந்தூர்ல அமையக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய விமான நிலையம் எதனால அங்க கொண்டு வரப்படணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த ஒரு திட்டத்துக்கு மத்திய அரசானது ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பரந்தூரில் அமையக்கூடிய இரண்டாவது விமான நிலையத்திற்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் அதோட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில சமூக ஆர்வலர்களும் சேர்ந்து அந்த ஒரு விமான நிலையம் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டங்களை நிறைய எடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில மாநிலத்தோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய அரசானது பரந்தூரில் விமான நிலையத்தை கொண்டு வரத்துக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு விமான நிலையம் கொண்டு வரத்துக்கு தமிழக அரசுக்கு 2 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஏன்னா தமிழக அரசு பரந்தூர்ல இந்த ஒரு விமான நிலையம் கொண்டு வரதுக்கு 2 ஆண்டுக்கு முன்னாடியே பரந்தூரை சூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்துமே மத்திய அரசோடைய அனுமதி கிடைக்காம இருந்துச்சு. இப்போதான் மத்திய அரசு பரந்தூர்ல இரண்டாவது விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பிளேஸ் எத்தனை ஏக்கர்னு பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டா 2011.3 ஏக்கர் என்ற பரப்பளவுல இந்த ஒரு விமான நிலையம் அமைய போகுது. அதோட மாபெரும் நிதியை இந்த ஒரு விமான நிலையத்திற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. சென்னைக்கு மிக அருகாமையில பரந்தூர்ல இந்த ஒரு விமான நிலையமானது அமைய போகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விமான நிலையத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்கனாக்கா கிட்டத்தட்ட 32,704 கோடி இந்த ஒரு விமான நிலையத்துக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. அதோட டிஎம்கே அரசு இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா சென்னையோடைய மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் நிரம்பி வழியும் இந்த ஒரு சூழ்நிலையில இப்பொழுதுக்கு வரக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்தால தமிழகத்தோடைய பொருளாதார வளர்ச்சி எங்கேயோ போக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையடுத்து இதோட நில விவரம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு தாலுக்கால இருக்கக்கூடிய 13 கிராமங்கள் இதனால இந்த ஒரு பரந்தூர் விமான நிலையத்தால டைரக்டாவே பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே தமிழக தொழில் வளர்ச்சித்துறை அந்த ஒரு இடத்தை கையகப்படுத்த சொல்லிட்டாங்க. அதோட கையகப்படுத்தப்பட்ட அந்த ஒரு நிலத்தோட விவரம் என்னன்னாக்கா 47.46% விவசாய நிலமாகவும்
26.54% நீர்நிலை பகுதியாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இதில் முக்கிய கட்டமைப்புகள்லாம் என்னென்ன கொண்டு வர போகிறாங்கனாக்கா, நம்மளுடைய சென்னையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டும் இப்போ பரந்தூரில் வரக்கூடிய இந்த ஒரு ஏர்போர்ட்டும் ரெண்டும் சேர்ந்து இரட்டை விமான நிலையமாக இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ஒரு பரந்தூர் விமான நிலையத்துல என்னென்ன கட்டமைப்புகள்லாம் வரப்போகுதுனாக்கா, இரட்டை ஓடுபாதை, டாக்ஸிவே, ஏப்ரான், தனிமைப்படுத்தும் பகுதி ஆகிய கட்டமைப்புகள்லாம் இந்த ஒரு விமான நிலையத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பரந்தூர்ல வரக்கூடிய இந்த ஒரு விமான நிலையம் எப்போ விமானங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு திறன் பெறும்னாக்கா, இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பரந்தூர் விமான நிலையம் முழு திறனை அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போக்குவரத்துலாம் எளிமைப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் விமான நிலையத்துக்கு போகும்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட இந்த ஒரு பரந்தூர் விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகள் அந்த ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தமிழக அரசானது அந்த ஒரு பரந்தூர் விமான நிலையத்திற்கு 6 வழி சாலை, அதோட சென்னையிலிருந்து வரக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் பரந்தூர் விமான நிலையம் வரைக்கும் இனிமேட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் நம்ம சென்னைக்கு வரக்கூடிய 2வது விமான நிலையத்தை பற்றி பார்த்தோம். அது எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தோம். அதை கொண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தோம். அதோட அந்த ஒரு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒரு இடத்தால எத்தனை கிராமங்கள் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த ஒரு இடத்துலயே எவ்வளோ விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுதுன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் நீர்நிலைகள் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். எல்லாமே பார்த்தோம். இப்போ உங்ககிட்டயே நான் இதுக்கு ஆன்சரை விட்டுறேன். இந்த ஒரு விமான நிலையம் நம்மளுடைய சென்னைக்கு தேவையா இல்லை தேவையில்லையா என்பதை நீங்களே உங்களுடைய கருத்துக்களை இந்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதேமாரி நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன். தேங்க்யூ.